தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு மக்களுக்கு சேவை செய்யத்தான் வந்திருக்கேன்னு தளபதி விஜய் சொல்லிட்டு வராரு. ஆனா பிரகாஷ் ராஜ் சத்யராஜ் தொடர்ந்து இப்போ மூத்த நடிகை ரோகிணி விஜய ரொம்பவுமே கடுமையா தாக்கி பேசியிருக்கிறது அரசியல் வட்டாரத்துல பெரிய பூகம்பத்தையே கிளப்பியிருக்குது. ஒரு பேட்டியில ரொம்ப ஓப்பனா பேசின ரோகிணி விஜயை பார்த்து சில அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்காங்க. விஜய் இப்போதான் நடிகர் சங்கத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு. ஆனா இதுக்கு முன்னாடி சினிமால எத்தனையோ பிரச்சனைகள் வந்தப்போ அவர் ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. தன்னை வளர்த்துவிட்ட சினிமாவுக்காகவே குரல் கொடுக்காத அவருடைய இதயம் இப்போ திடீர்னு துடிக்க காரணம் பதவி ஆசைதான். இதுல சேவையெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அதிரடியா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசின ரோகிணி விஜயை இவ்வளவு கூட்டமா நம்புறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. கொஞ்ச நாள் போனா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். உங்களை நம்பி வரவங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? இது ரொம்ப தப்பு விஜய்னு நேருக்கு நேரா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. விஜய் மீது ரோகிணி இவ்வளவு கோவப்பட ஒரு முக்கியமான காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. கரூர்ல நடந்த தாவேகா கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல குழந்தைகள் உட்பட 41 பேர் பலியாயிருக்காங்க. அந்த சமயத்துல ஏர்போர்ட்ல இருந்த விஜய் கிட்ட நிருபர்கள் இதை பத்தி கேட்டப்போ அவர் ஒரு வார்த்தை கூட பேசாம சென்னைக்கு கிளம்பி போயிட்டாரு. கரூருக்கே திரும்பி வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பாப்பாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தப்போ அவர் பாதிக்கப்பட்டவங்களை சென்னைக்கு வரவழைச்சு ஒரு ரிசார்ட்ல வச்சு பார்த்திருக்காரு. ஆறுதல் சொல்றதுக்குன்னு ஒரு புது நிகழ்ச்சியை கண்டுபிடிச்ச பெருமை விஜய்க்கு தான் சேரும்னு ரோகிணி நக்கலா சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நம்பி ஓட்டு போடலாமா மக்களேன்னு ரோகிணி கேட்டிருக்கக்கூடிய